பிரதர் இந்த வேலை ஜாலியா இருக்கு. 80% எனக்கு வர கிளைண்ட்ஸ்லாம் அவங்க ஹஸ்பண்ட் தான் என்னை அப்ரோச் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்னை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என்னோட டேட்ஸ் இது எனக்கு நீங்க தான் வந்து ஃபியான்சிக்கு சாரி கட்டி விடணும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பேருக்கு சாரி கட்டி விட்டுருவீங்க அதிகபட்சமா? ரஃப்லி சொல்லணும்னா ஒரு 2000 மேல இருக்கும். எப்படிங்க 20 வயசு தான் ஆகுதுங்கிறீங்க? இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வந்து எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு? ப்ரொஃபஷன் வைஸா ஒரு 4 வருஷமா பண்றேன். பட் பேஷன் வைஸ் யூ நோ since 8 இயர்ஸ்ல இருந்து இருக்கு. சோ அதெல்லாம் அந்த மாதிரி மெசேஜ் வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும். பிகாஸ் அவங்க புரிஞ்சு அவங்க ஒய்ஃப்க்கு பெர்ஃபெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு என்னோட ஒர்க்கை ரெஸ்பெக்ட் பண்ணி என்னைய ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிடுறாங்களா, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு பெண்ணுக்கு வந்து அதிகபட்சம் நீங்க எவ்வளவு நிமிஷத்துல வந்து சாரி கட்டி விடுவீங்க? டிபெண்ட்ஸ் ப்ரோ. இப்ப என்ன ஸ்டைல்ல கேக்குறாங்கன்னு பொறுத்து இருக்கு. இப்ப நார்மல் சாரி ட்ரிப்பிங் ரொம்ப நார்மல் சாரி ட்ரிப்பிங் கேக்குறாங்கன்னா செகண்ட்ஸ்ல முடிச்சிடலாம் ப்ரோ. ஒரு 60 seconds which is 1 minute or maximum 2 minutesல முடிச்சிடலாம். எப்படிங்க இவ்வளவு சீக்கிரமா சாரி கட்ட முடியுமா? கட்டிரலாங்க. அது ஆக்சுவலி அது ப்ராப்பர் டெக்னிக்ஸ் தெரியணும். டெக்னிக்ஸ் மெத்தட் தெரிஞ்சா டக்குன்னு முடிச்சிடலாம். நிறைய பேர் வந்து இந்த ரொம்ப டுட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்து குழம்பி போய் ஐயோ எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியாம அந்த 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 கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஈஸி. அந்த ப்ராப்பர் டெக்னிக்ஸ் தெரியணும். பிரதர் இந்த வேலை ஜாலியா இருக்கு. நீங்களா நிறைய பெண்களுக்குலாம் சாரி கட்டி விடுறீங்க. நிறைய நானும் வந்து ஜாயின் பண்ணிடுறேன் உங்ககிட்ட, அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணிடுறேன். எக்கச்சக்கமா எஸ்எம்எஸ்லாம் வரும். சோ அதெல்லாம் நீங்க எஸ்எம்எஸ் விட காமெண்ட்ஸ்ல வருங்க. இது வந்து இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்லயே ஃபாலோ ஆகும். எப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ஃபன்காக அவங்க வந்து என்ன செய்வாங்க, காமெண்ட்ஸ்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேக் பண்ணி மச்சான் வாங்க மச்சான் இந்த வேலைக்கு போயிடலாம், அந்த மாதிரி ஒரு கொச்சா ஒரு கேலி பண்ற மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் சம்டைம்ஸ் ரீட் பண்றதுக்கு. அதை ஷேர் பண்ணி சொல்லுவாங்க நம்ம எல்லாம் ஐடி ஜாப்லாம் விட்டுட்டு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஐடி ஜாப் விட்டுட்டோ இல்லை என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு இந்த ப்ரொஃபஷனுக்கு ஜம்ப் ஆயிடலாம். அந்த மாதிரி மீம்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பேசுவாங்க. பெஸ்ட் ஃபீட்பேக் 2000 கிட்ட கட்டி விட்டுருக்கீங்க. பெஸ்ட் ஃபீட்பேக் இது ஒரு காமனான ஃபீட்பேக் தான். பட் ஐ டேக் இட் as a best feedback to myself. என்னன்னா சொல்லுவாங்க, நீங்க சாரி கட்டுறது வந்து எனக்கு ஃபீல் ஆகல, அப்படியே இருக்கு, உடம்புல இருக்கு, கான்ஃபிடென்ஸா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு வந்து அது வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸா இருக்கு, நீ சாரி கட்டி விட்டுருக்கு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸா இருக்கு, ஐ கேன் ரியலி கோ அண்ட் ரன் அண்ட் டூ எனிதிங் அண்ட் கம் பேக் அப்படி சொல்லுவாங்க. சோ அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். லைக் ஜாலியா இருக்காங்கல்ல, சாரி உடம்புல லைக் விழுந்துருமோ வெளிய ஆயிருமோ அந்த ஒரு பயம் இல்லாம கான்ஃபிடென்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களா, அதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா கட்டுற இது ஒரு காஞ்சிபுரம், ரொம்ப தெரியும் காஞ்சிபுரம்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். அதை வந்து நீ ரொம்ப லைட் வெயிட்டடா எனக்கு கட்டி விட்டுட்டேன். எனக்கு வந்து மித்தவங்க கட்டினா ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும், இங்க வெளியே ஆகுற மாதிரி இருக்கும், நடக்கும்போது கை வச்சுக்கிட்டே நடக்கிற மாதிரி பயமா இருக்கும் வெளியே வந்துடும். ஆனா நீ கட்டும் போது எனக்கு வந்து நான் குதிக்கலாம், உருளலாம், என்ன வேணா செய்யலாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். லைக் நல்லா கட்டி விட்டோம், நல்லா கட்டி இருக்கோம், பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்றாங்க.